ஹாய் தீபன். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். உட்கார். என்ன சாப்பிட்ற? காஃபி ஆர் ஜூஸ் ஏதாவது? ஐயோ, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்ன? அஃபிஷியலா பர்சனலா? பர்சனல் தான். அதான் உன்னை இங்கே வர சொன்னேன். சரி சொல்லு தீபன், ஏதாவது குட் நியூஸ் இருக்கா? அது குட் நியூஸா பேட் நியூஸான்னு நீ சொல்றத பொறுத்து தான் இருக்கு. என்ன சொல்ற? எனக்கு புரியலையே தீபன். இல்ல, என் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய அலன்ஸை காமிச்சிட்டாங்க. என்னமோ தெரியல, எனக்கு எந்த பொண்ணுமே பிடிக்கல. எங்க வீட்லயும் எனக்கு பொண்ணு பார்த்து பார்த்து டயர்ட் ஆயிட்டாங்க. கடைசியில உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு இருந்தா நீயே சொல்லுப்பா, நாங்க பேசி அவளையே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்லாம் சொன்னாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன். பார்த்ததும் என் மனசுக்கு பிடிச்சு போன ஒரு பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கா. யாரு தீபன்? சொல்லு, உடனே போய் நான் பேசுறேன். இல்ல, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியலையே. என்ன கல்யாணம் பண்ணிப்பாளுன்னு சந்தேகமா இருக்கு. உன்னை பிடிக்காத ஒரு பொண்ணு இருந்தா கண்டிப்பா ஒரு பைத்தியமா தான் இருப்பா. நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. நானே போய் பேசி உன் கல்யாணத்துக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். நிஜமா பண்ணுவிய? கண்டிப்பா பண்றேன். யாரு? பொண்ணு உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். எனக்கு தெரிஞ்ச பொண்ணா? அப்போ இன்னும் வசதியா போச்சு. நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணா? இல்ல. நம்மளோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது இருக்காங்களா? இல்ல சார், அதெல்லாம் இல்ல. அப்போ யாரா இருக்கும்னு என்னால கெஸ் பண்ண முடியலையே. சரி, நீயே சொல்லிடு. உன்னோட தங்கச்சி சக்தியை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் டைமா உங்க வீட்டுக்கு வந்து அவங்கள பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை பத்தி சொன்னதுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ அழகான அறிவான பொண்ணுக்கு வாழ்க்கை சரியா அமையலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அதோட சக்தி மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா கிடைச்சா அவ லைஃப் மட்டும் இல்லை, என் லைஃப்பும் சந்தோஷமா மாறும்னு நினைக்கிறேன். எனக்கு அவளை கல்யாணம் பண்ண பரிபூரண சம்மதம்.